அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களை, மகாசிதை வைத்து முரண்படுதல். மகாசித் என்று சொன்னால் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன என்ன என்னது? நலன்கள் வந்து மஸ்லஹா. மகாசித் என்று சொன்னால் என்ன? இலக்குகள். என்ன இலக்குகள்? இலக்குனா நோக்கங்கள். நோக்கங்கள் விளங்குதா? இஸ்லாம் ஒரு சட்டத்தை சொல்லும் பொழுது அதற்கான சில நோக்கங்களை சொல்லும். விளங்குதா? நோக்கங்களை சொல்லும். உதாரணமாக ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார் அவர்களுடன் நீங்கள் பேசும்பொழுது திரைக்கு பின்னால் இருந்து பேசுங்கள் என்று சொல்லிவிட்டு இஸ்லாம் என்ன ذَلِكُمْ أَطْهَرُ لِقُلُوبِكُمْ وَقُلُوبِهِنْ, அது உங்களுக்கும் அவருடைய உள்ளங்களுக்கும் பரிசுத்தமாக அமையும். உங்களுடைய உள பரிசுத்தத்துக்கும் நபிமார்களுடைய நபியின் மனைவிமார்களுடைய உள்ளத்தின் பரிசுத்தத்துக்கும் அது காரணமாக அமையும் என்று இஸ்லாம் காரணத்தை சொல்கிறது. அப்ப எனவே இது ஒரு நோக்கம், ஹிஜாபுடைய நோக்கம். எனவே அந்த நோக்கத்தை வைத்து அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள்? ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார் முகத்திரை அணிவது எப்படி கடமையோ அதே போல ஏனைய பெண்களும் அணிவது கடமை என்று சொன்ன காரணம் என்ன? அவர்களுக்கு உள்ள பரிசுத்தம் அவசியம் போன்று எங்களுக்கும் அந்த உள்ள பரிசுத்தம் அவசியம். எனவே அந்த சட்டம் எங்களுக்கும் பொருந்துகிறது என்ற அடிப்படையில் அறிஞர்கள் சொல்வார்கள். அப்ப எனவே இதுதான் மகாசித் என்று சொல்வது. மகாசித் என்று சொன்னால் இந்த இலக்குகள். அதே போல இஸ்லாத்திலே முக்கியமான 5 இஸ்லாம் வந்து 5 அடிப்படைகள் 5 இலக்குகளை மையமாக கொண்டுதான் இஸ்லாத்துடைய சட்டத்திட்டங்கள் வடிவமைக்கப்பட்டு. இஸ்லாத்தில் என்ன சட்டத்திட்டத்தை நீங்கள் எடுத்தாலும் இந்த 5க்குள் வந்துவிடும், இந்த 5 இலக்குகளுக்குள் வந்துவிடும். முதலாவது என்ன? ஹிஃப்துத்தீன், மார்க்கத்தை பாதுகாத்தல். மனிதர்களுடைய மார்க்கத்தை பாதுகாப்பதற்கான பலவிதமான சட்டத்திட்டங்கள் இஸ்லாத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றன. அதே போல என்ன? இரண்டாவது ஹிஃப்துன் நஃப்ஸ், மனிதனுடைய உயிரை பாதுகாத்தல். உயிரை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பல்வேறு சட்டத்திட்டங்கள். கொலை செய்தால் கொலை தண்டனை அல்லது நஷ்ட ஈடு, இப்படி பழிக்கு பழி என்பதெல்லாம் இஸ்லாத்திலே உருவாக்கப்பட்டிருப்பதனுடைய காரணம் இந்த ஹிஃப்துல் நஃப்ஸ். அதே போல ஹிஃப்துல் மால், மனிதனுடைய உடைமையை பாதுகாத்தலும் இஸ்லாத்துடைய நோக்கம். அதனால் தான் களவெடுப்பதை ஹராமாக்கி இருக்கிறது. களவெடுத்தவருடைய கையை வெட்டுமாறு இஸ்லாம் சொல்லி இருக்கிறது. விளங்குதா? அப்ப எனவே அது இஸ்லாமிய சட்டங்களுடைய முக்கியமான 3வது அடிப்படை. 4வது ஹிஃப்துன் நஸல், தனது பரம்பரையை பாதுகாப்பது. அதனால் தான் விபச்சாரத்தை தடை செய்திருக்கிறது. மனித பரம்பரையை பாதுகாக்க வேண்டும் என்று இஸ்லாம் எதிர்பார்க்கிறது. அதே போல என்ன? மானத்தை பாதுகாத்தல். என்ன? மானத்தை பாதுகாத்தல் என்பதற்காக வேண்டிதான் இஸ்லாம் என்ன செய்கிறது? இஸ்லாம் அந்த எதை தடை செய்திருக்கிறது? அவதூறு சொல்வதை இஸ்லாம் தடை செய்து. அடுத்ததாக 5வது விஷயம் என்ன? அது வந்து 2 ஒன்று தான். என்னது? இந்த ஹிஃப்துன் நஸ்லி வல் இர்த், மானத்தை பாதுகாக்க வேண்டும். அதே நேரத்தில் என்ன? பரம்பரையை சந்ததிகளை பாதுகாக்க வேண்டும். அதாவது உலகத்தில் ஒரு மனிதன் இருக்கிறான், அவனோட தந்தை யாரு தாய் யார் என்பதை சரியாக தெரிந்திருக்க வேண்டும். ஆள் தெரியாத ஒருவராக இருக்கக்கூடாது என்ற அதற்காக வேண்டிதான் இஸ்லாம் அந்த விபச்சாரத்தை தடை செய்திருக்கிறது. அதே போல என்ன? ஹிஃப்துல் அக்ல், மனிதனுடைய சிந்தனை பகுத்தறிவு, அதனை பாதுகாப்பதும் ஒரு முக்கியமான இலக்கு. இதனால் தான் இஸ்லாம் மதுபானத்தை தடை செய்திருக்கிறது. இஸ்லாம் தடை செய்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் இன்று நவீனவாதிகள், இஸ்லாமிய நவீனவாதிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? புதிதாக பல இலக்குகளை எல்லாம் கொண்டு வந்திருக்கு. அது என்ன இலக்குகள் என்று பார்த்தால் அது ஐக்கிய நாட்டு சபையினுடைய இலக்குகளாக கிடக்கிறது. விளங்குதா? இஸ்லாத்தினுடைய இலக்குகள் அல்ல. என்ன? சுதந்திரம், சமத்துவம் என்ற பல பெயர்களில் அவர்கள் பல கருத்துக்களை முன்வைக்கிறார்கள். அவர்கள் முன்வைத்து அதன் மூலமாக அதன் அடிப்படையில் இருந்து குர்ஆன் ஹதீஸை அணுகிறார். அதுதான் பிரச்சனை. நீங்க புதுசா ஒரு இலக்க சொல்றது எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த இலக்கின் அடிப்படையில் என்ன செய்கிறீர்கள்? குர்ஆன் ஹதீஸினுடைய வசனங்களை மறுக்கிறீர்கள். அதுதான் பிரச்சனை. விளங்குதா? சமத்துவம் என்ற பெயரிலே வந்து நீங்க அனந்தர சொத்துல ஆண்களை போன்று பெண்களுக்கும் எல்லா வகையிலும் கொடுக்க வேண்டும், எல்லா சந்தர்ப்பங்களிலும் பெண்களுக்கும் ஆண்களை போன்றுதான். அப்படி இல்லாவிட்டால் உண்மையிலேயே பெண்களுக்கு எப்பொழுதும் குறைத்து கொடுக்கப்படுவது என்பது சிந்தனை தவறு. என்ன சிலாக்கள் நினைக்கிற அனந்தர சொத்துல எப்பொழுதுமே பெண்களுக்கு ஆண்களை விட குறைய பங்குன்னு தான் நினைக்கிறாங்க. அப்படித்தானே? அப்படியா இல்ல. ஒரு சந்தர்ப்பத்தில் மாத்திரம்தான். என்ன? சகோதரிகளாக இருந்தால் தொந்தையுடைய சொத்திலே என்ன பாதி அந்த அரைவாசி பங்கு, ஆண்களை விட அரைவாசி பங்கு பெண்களுக்கு செல்லும். அப்படி இல்லாவிட்டால் இன்னும் எத்தனையோ சந்தர்ப்பங்களில் ஆண்களை விட கூட எடுப்பார்கள்.
ஒரு தந்தைக்கு ஒரு பெண் பிள்ளை தான் இருந்தால் அவரிடத்திலிருந்து அனந்தரம் பெறக்கூடிய ஆகக்கூடிய பங்கு யாருக்கு போகும்? பெண் பிள்ளை தான் போகும். இல்லாவிட்டால் அந்த மனிதனுடைய சகோதரர்களுக்கு போகும்? அது போகாது. அவர்கள் ஆண்கள் என்பதற்காக வேண்டிய அவர்களுக்கு கூட போறது யாருக்கு? அந்த பெண் பிள்ளை தான் போக போகுது. அதனால இது வித்தியாசமாக என்னமோ எப்பொழுதுமே பெண்களுக்கு குறைச்சி தான் கொடுக்குறாங்கன்ற மாதிரி ஒரு சிந்தனையை அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கு. அது தவறு. சில சந்தர்ப்பங்கள் அப்படி கொடுக்க அதுக்கான நியாயமான காரணங்களை நாம் ஏற்கனவே கேட்டிருப்போம். அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த மக்காசிது ஷரியா என்ற அடிப்படையை வைத்து இந்த இஸ்லாமிய சட்டத்திட்டங்களை மறுக்கக்கூடியவர்கள் அல்லது ஆதாரங்களை மறுக்கக்கூடியவர்கள் என்ன அவர்களுடைய சிந்தனையில இருக்கிறது என்று சொன்னால், இந்த உலகத்திலே உள்ள இலக்குகளை தான் பார்க்கிறார்கள். உலகத்திலே மனுஷன் நிம்மதியாக வாழ வேண்டும், உலகத்திலே சிரமம் இல்லாமல் வாழ வேண்டும், உலகத்திலே நெருக்கடிகளுக்கு உள்ளே ஆகாமல் வாழ வேண்டும் என்றுதான் அவர்கள் நினைக்கிறார்கள். அதனால்தான் பலவிதமான சட்டத்திட்டங்களை பெரும்பான்மையினருக்கு சார்பாக மாற்றுவதற்கு முயற்சி செய்கிறார்கள். இப்போ ஒரு வருடத்துக்கு முன்னால அல்லது 2 வருடத்துக்கு முன்னால் நினைக்கிறேன், எங்களோட நாட்டில் என்ன இலங்கையில் மாடு அறுக்கக்கூடாது, குர்பானிக்கு மாடு இருக்கக்கூடாது. அப்போ என்ன செய்கிற? கோழியை இருக்கலாம். என்ன கோழியை கொடுத்தா அது குர்பானி தான் என்று ஒரு ஃபத்வா. அப்போ என்ன மக்காசிது கேட்டால் என்ன மக்காசிது ஷரியா என்று சொல்வார்கள். விளங்குதா? அப்போ எனவே அன்பார்ந்த சகோதரர்களை, இவர்கள் என்ன பார்த்தார்கள்? நாம் மாடு அறுத்தால் எங்களுக்கு சில நெருக்கடிகள் ஏற்படும், எனவே அந்த நெருக்கடிகளை நம்மால் சமாளிக்க முடியாது, எனவே நாம் என்ன செய்ய வேண்டும்? எப்படி இல்லை, ஒரு மனிதன் இஸ்லாத்தில் ஒரு சட்டத்தை பின்பற்றும் பொழுது அவன் இந்த உலகத்தில் நடக்கிற நிலவை மட்டுமா பார்ப்பான்? இல்லை, என்ன நிலவை பார்க்கணும்? மறுமையில் அவனுக்கு என்ன கிடைக்கும்? அது மாத்திரமல்ல, நாம் ஒரு சட்டத்தை, ஒரு இஸ்லாத்தில் குர்ஆன் ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய ஒரு சட்டத்தை நிறைவேற்றும் பொழுது வெறுமனே நமக்கு மூலமாக உலகத்தில் ஏற்படக்கூடிய லாபங்களை மட்டும் பார்க்கறதில்ல. என்ன, அல்லாஹ் தஆலாவை திருப்திப்படுத்துகிறோம் என்ற ஒரு எண்ணம் நமக்கு ஏற்பட வேண்டும். அப்படித்தானே? தஅப்புத், நியத்து தஅப்புதிலே, அதாவது அல்லாஹ்வை வணங்குகிறோம், அல்லாஹ்வுடைய கட்டளையை செயற்படுத்துகிறோம் என்ற அந்த உணர்வு ஏற்படுவதும் மிக முக்கியமான மகாசிதுகளில் ஒன்று. மிக முக்கியமான மகாசிதுகளில் ஒன்று. ஏனென்றால் ஷரீஆ எங்களுக்கு வழங்கப்பட்டிருப்பதனுடைய காரணம் என்ன? இந்த மனிதன் தனது மனோ இச்சைக்கு மாற்றமாக நடக்க வேண்டும். எப்படி? இந்த மனிதன் தனது மனோ இச்சைக்கு மாற்றமாக அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். அவனுடைய மனோ இச்சை சொல்கிறது, நான் இப்படி வாழ்ந்தால்தான் எனக்கு நிம்மதியாக வாழலாம், சந்தோஷமாக வாழலாம் என்று சொல்கிறது. ஆனால் குர்ஆன் ஹதீஸிலே ஒரு விஷயத்தை பார்க்கும் பொழுது அதை சொல்கிறது, இப்படித்தான் நீ செய்ய வேண்டும். இப்பொழுது நாம் நமது மனோ இச்சைக்கும் குர்ஆன் ஹதீஸுக்கு இடையில் போட்டி நடக்குது. இப்போ யார் வெற்றியாளன்? இந்த மனோ இச்சைக்கு மாற்றம் செய்து அந்த குர்ஆன் ஹதீஸை கட்டுப்பாடு. அப்போ இது முக்கியமான ஒரு இலக்கு. இஸ்லாத்தில் மகாசிது ஷரியால முக்கியமான ஒரு இலக்கு அந்த ஹிஃபுத்தீன், மனிதனுடைய மார்க்கத்தை பாதுகாப்பது. எனவே அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவது என்பதே மிக முக்கியமான மகாசிதுகளில் ஒன்று. அவைகளை எல்லாம் இவர்கள் சிந்தனைக்கு எடுக்காமல் தான் இப்படியான கருத்துக்களை அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார். அப்ப எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த மகாசிது ஷரியாவை பேசக்கூடியவர்கள் யாரை முன்னுதாரணமாக சொல்வார்கள்? இமாம் ஷாத்திபி ரஹ்மஹுல்லாஹ் அவர்களைத்தான் முன்னுதாரணமாக சொல்வார்கள். உண்மையிலே இமாம் ஷாத்திபி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் இந்த மகாசிதுவை பற்றி மிக அதிகமாக பேசிய அறிஞர் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இவர்களை போன்று சில வழிகேடர் சிலர் தவறாக இந்த மகாசிது ஷரியாவை புரிந்து கொள்வார்கள் என்பதையும் அவர் மறக்கவில்லை. அவருக்கு தெரியாமல் இல்லை, புரிந்திருந்தார்கள். இந்த மகாசிது ஷரியாவை நாம் கூடுதலாக அழுத்தமாக சொல்வதன் மூலமாக சிலர் குர்ஆன் ஹதீஸுடைய நேரடி வசனங்களுக்கு மாற்றமாகவும் பேசலாம் என்று நினைப்பார்கள் என்பதை அவர்கள் புரிந்திருந்ததனால் அவர்கள் என்ன சொன்னார்கள்? மனிதன் அல்லாஹ்வுக்கு நிர்பந்தமாக எவ்வாறு அடிமையாக உள்ளானோ அதுபோன்று அவனாக விரும்பி அல்லாஹ்வின் அடியானாக வாழ்வதற்காக அவனது இச்சை அல்லது ஆசையை விட்டும் வெளியேற்றுவதே ஷரியாவின் இலக்காகும் என்பதாக சொன்னார்கள். அது மாத்திரமில்லை, அவர்கள் சில வரையறைகளை சொல்லியிருக்கிறார்கள் இந்த மகாசிது ஷரியாவை நாம் எவ்வாறு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்கு. அதுல ஒன்றுதான் என்ன? மறுமை நலன்களையும் கவனத்தில் கொள்ள. ஒரு சட்டத்தில் நாங்கள் பேசும்பொழுது அதனுடைய உலக நலவுகளை மாத்திரம் கவனத்தில் கொள்ளாமல், இப்போ நாங்கள் ஒரு சட்டத்தை பார்க்கிறோம், சட்டத்தை மாற்றத்துக்கு நாங்கள் முயற்சி செய்வதாக இருந்தால் அந்த செய்யக்கூடிய அந்த விடயத்தின் மூலமாக மறுமை நலன்கள் உண்டாகுமா இல்லையா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில்
வழக்கங்கள் கொடுக்கல் வாங்கல்கள் என்பவற்றில் வழக்கம் என்ற பகுதியை கவனத்தில் கொள்ளல். அடுத்ததாக மூன்றாவது நஸ்ஸை மறுக்காமல் இருத்தல். எந்த விதமான நஸ்ஸுக்கு முரண்படக்கூடாது. மக்காசிது ஷரியாவை நாம் பின்பற்றுகிறோம் என்ற அடிப்படையிலே முரண்படக்கூடாது. அடுத்தது முன் சென்ற அறிஞர்கள் எப்படி இந்த மக்காசிது ஷரியாவை அணுகி இருக்கிறார்களோ அப்படி நாம் அணுக வேண்டும். அப்படி நாம் அணுக வேண்டும். குறிப்பாக அந்த 5 மக்காசிது ஷரியா. முதலாவது மக்காசிது மக்சத் என்ன நான் சொன்னோம்? மார்க்கத்தை பாதுகாத்தல். எனவே மார்க்கத்துக்கு வேட்டு வைத்து விட்டு அதுக்கு பின்னால் உலகத்தில் எவ்வளவுதான் லாபம் நலன்கள் ஏற்பட்டாலும் அது பயனற்றது என்பதை உணர்ந்து. அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு விடயம்தான் அதிகமான சகோதரர்களிடத்தில் இந்த பழக்கம் இருக்கிறது. கருத்து வேற்றுமையை வைத்து முரண்படுதல். என்னது? கருத்து வேற்றுமையை வைத்து முரண்படுதல். அப்படின்னு சொன்னால் என்ன? கருத்து வேற்றுமையை முரண்படுறதுனா என்ன? கருத்து வேற்றுமையை முரண்படுவது என்று சொன்னால் உதாரணமாக இசை இருக்கிறது, அப்படித்தானே? இசை கூடுமா கூடாதான்னு கேட்டால் என்ன? கூடாது அப்படின்னு தான் இஜ்மாவான கருத்து. இசை கூடாது. பாடல்களில் தான் கருத்து வேற்றுமை. இது பாடலாமா இல்லையா என்பதில் தான் கருத்து வேற்றுமை இருக்கிறதே தவிர இசையை பற்றி அறிஞர்களுக்கு பற்றியிலே முன் சென்ற அறிஞர்களுக்கு பற்றியிலே கருத்து வேற்றுமை கிடையாது. பிற்காலத்திலே தான் அந்த கருத்து வேற்றுமை ஏற்பட்டது. எனவே அது இஜ்மாவான கருத்து, இசை கூடாது என்பது. அடுத்ததாக இப்போ என்ன சொல்றாங்க? இசையில் கருத்து வேற்றுமை இருக்கிறது. சரி, கருத்து வேற்றுமை இருப்பதாக ஏற்றுக்கொள்வோமே. இஜ்மா இல்லை, கருத்து வேற்றுமை இருக்கிறது என்று ஏற்றுக்கொண்டால் ஒரு வாதத்துக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? எதனை பின்பற்ற வேண்டும்? ஏது அப்படியா? கருத்து வேற்றுமை வந்தால் கூடாதுன்றது தான் எடுக்கணும். அப்படி எங்கேயாவது சட்டம் இதா? அப்படி ஒரு சட்டம் கிடையாது, அது தவறு. அப்ப என்ன செய்யணும்? கருத்து வேற்றுமை உள்ள விடயத்தில் 2 முறையில் ஒன்றை கையாளும். 2 முறையில் ஒன்றை கையாளுறது தான் சரியான அணுகுமுறை. முதலாவது என்ன? எதற்கு பலமான ஆதாரம் இருக்கிறதோ அதனை பின்பற்ற வேண்டும். இசை கூடுமா கூடாதா என்று சொன்னால் 2 தரப்பும் சொல்லக்கூடிய ஆதாரத்தை பார்த்து யாருடைய ஆதாரம் பலமாக இருக்கிறதோ அதனைத்தான் பின்பற்ற வேண்டும். விளங்குதா? விளங்கிச்ச விஷயம் இல்லையா? ஆதாரம் எதுக்கு பலமாக இருக்குமோ, பலமான ஆதாரம் எதுக்கு இருக்குமோ அதைத்தான் பின்பற்றணும். அப்படியா இல்லையா? அதுல மாற்று கருத்து இதா? அப்படித்தான் செய்யணும். ஆனா இவங்க என்ன சொல்றது தெரியுமா? இவங்க அப்படி இல்லை, பலமான ஆதாரம் எல்லாம் பார்க்கறதில்ல. இந்த காலத்துக்கு எதை எடுத்தா நல்லா இருக்கும்? விளைஞ்சா இந்த காலத்துக்கு எதை எடுத்தா நல்லா இந்த 2 கருத்து இது ஆதாரமெல்லாம் ஒரு சைடில் வைங்க, அது நமக்கு முக்கியம் இல்லை. விளங்குதா? கருத்து வேற்றுமை மட்டும் இருந்தால் போதும். இருந்தா என்ன, எங்கட காலத்துக்கு எது பொருத்தமோ அதை எடுப்போம். அல்லது 2வது ஆதாரங்களை தரம் பிரிக்க முடியாத ஆட்களால் அங்கீகரிக்கிறேன்னு வச்சுக்கோம். இப்போ ஆதாரங்களே எங்களுக்கு அறிஞர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தை சொல்றாங்க, பார்த்தா எங்களுக்கு பெரிய சிக்கலாகி ஒன்றும் முடிவெடுக்க முடியாது, அல்லது அந்த பெரிய சிந்தனை ஆற்றல் எங்களுக்கு இல்லை. அப்ப என்ன செய்யறது? 2வது நான் 2 சொல்லிக்கிறேன். அதுல கருத்து வேற்றுமையில் ஒரு விடயத்தில் குறிப்பிட்ட ஒரு கருத்தை எப்படி எடுக்கணும்? பலமான ஆதாரத்தின் அடிப்படையில் எடுக்கணும் முதலாவது. அல்லது என்ன செய்யணும்? ஆதாரங்களின் தராதரத்தை புரிய முடியாதோர் அறிவில் சிறந்தவராக கருதப்படுபவரின் முடிவையே ஏற்க வேண்டும். எங்கட பார்வையில் யாரு சிறந்த அறிஞராக நாங்கள் கருதுறோமோ அவர்கிட்ட கேட்போம். இப்போ 2 கருத்து ஷேக் என்ன செய்யறது, எதை எடுக்கிற? அப்போ அவர் ஒன்றை சொல்லுவார், அப்போ அதை எடுத்து நடக்க வேண்டியதான். நினைச்சா அதை விட்டு போட்டு இவர் சொன்னாலும் இன்னொருத்தரை கேட்டு பார்ப்போம் யார் சரி கூடும்னு ஃபத்வா வழங்குறாங்களாண்டி. அப்படித்தானே சிலாக்கள் என்ன ஒன்று ஏதாவது ஒன்று ஹலால்னு ஃபத்வா ஒன்று எடுத்துக்கணும். ஒருத்தர் சட்டை ஹராம், அசர் மோலை விடுங்க, யாசின் மோட்டை போய் பார்ப்போம், அவரை விடுங்க, இல்லை இன்னொருத்தரை போய் பார்ப்போம். அப்போ சரி ஒருத்தராவது ஹலால்னு சொல்லுவாங்க தானே, விளங்குதா? அப்படின்னு சில ஆக்கள் ட்ரை பண்ணி இது தவறான ஒரு அணுகுமுறை, மிக தவறான ஒரு அணுகுமுறை. எனவே ஒரு முடிவை நாங்கள் எடுப்பது ஆதாரத்தின் அடிப்படையில் அல்லது ஒருவருடைய அறிவின் அடிப்படையில் நாங்கள் தெரிவு செய்ய வேண்டுமே தவிர எங்கட இஷ்டத்துக்கு தெரிவு செய்ய முடியாது. உதாரணமாக நான் இன்னொரு உதாரணம் சொல்றேன். ஒட்டக இறைச்சி சாப்பிடுவது மூலமாக ஒது முடியுமா இல்லையா என்றது அறிஞர்களுக்கு பற்றிய கருத்து வேற்றுமை இது. விளங்குதா? உண்மையில கருத்து வேற்றுமை இது. ஹம்பலி மதுகபுல ஒது முடியும், ஏனைய மதுகபுல முடிய மாட்டார். விளங்குதா? ஷாஃபி மதுகபின்படி முடியாது. அப்ப இப்ப ஹம்பலி மதுகபுல கருத்து ஒருத்தர் ஏற்றுக்கொள்றாரு. சவுதிக்கு மாஷா அல்லாஹ் சவுதி உலமாக்களை சந்திச்சு என்ன செய்யறாரு, அவருக்கு ஹம்பலி மதுகபுடைய கருத்து சரின்னு முடிவெடுக்கிறாரு. முடிவெடுத்து போட்டு ஒரு நாள் என்ன செஞ்சாரு, ஒட்டக இறைச்சி சாப்பிட்டார். சாப்பிட்டு பார்த்தா உது செய்யணும்,
ஹீட்டர் வேலை செய்தில்லை, சரியான குளிராகிக்குது சுபகுல, அல்லது வேற ஒரு நேரத்தில் குளிராகிக்குது, சாப்பாடு சாப்பிடு, ஒட்டகை சாப்பிடு. இப்போ என்ன செய்கிறாரு? ஷாபி மதுஹபுக்கு ஒரே மாறு என்ன? இப்போ வந்து என்ன செய்கிறாரு? கருத்து வேற்றுமை தானே, அந்த கருத்து எடுத்துகிட்டு போவோம், அப்படி செய்யலாமா? அது கூடாது, அது கூடாது. இது இப்படித்தான் இவங்க செய்கிறாங்க. இன்றைக்கு இந்த இஸ்லாமிய நவீனவாதிகள் வந்து அப்படித்தான் செய்கிறாங்க. அப்ப எனவே கருத்து வேற்றுமை என்பதற்காக வேண்டி எங்களுக்கு ஆகும் என்ற ஃபத்வாவை எடுக்க முடியாது. அதனால்தான் இமாம் ஷாத்திபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், இவர்கள் ஏற்றுக்கொண்ட ஒரு பெரிய இமாம், இந்த நவீனவாதிகள் ஏற்றுக்கொண்ட மிக முக்கியமான ஒரு இமாம் தான் இமாம் ஷாத்திபி. அவர்கள் கடுமையாக இந்த விஷயத்தை எச்சரிக்கை செய்கிறார்கள். இப்படி செய்வது ஒரு மனிதனை இஸ்லாத்தை விட்டும் வெளியேற்றிவிடும். ஏன்? அவன் வந்து அவன் மனோ இச்சையின் படி செயல்படுறான், குர்ஆன் ஹதீஸின் படி இல்லை. பொய்க்குதான் பேருக்கு இந்த கருத்து வேற்றுமையை முன்வைக்கிறது. கருத்து வேற்றுமை, எனவே எந்த கருத்து எடுத்தாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு உலகத்தில் எந்த அறிஞருமே சொன்னது கிடையாது. உலகத்தில் எந்த அறிஞரும் கருத்து வேற்றுமையின் போது உங்களுக்கு விரும்பிய கருத்தை எடுக்கலாம் என்று யாரும் சொல்லவில்லை. அப்ப என்ன கருத்து வேற்றுமையில பிரயோசனம்? கருத்து வேற்றுமையில என்ன பிரயோசனம்? இன்னொருத்தர் மாற்று கருத்தை தெரிவு செய்கிறாரு. என்ன? நான் வந்து என்ன இப்போ உது செய்யணும்னு கட்டாயத்தில் இருக்கிறேன். ஒட்டக இறைச்சி சாப்பிட்டால், ஒட்டக மாமிசம் சாப்பிட்டால் என்ன செய்யணும்? உது செய்ய வேண்டும் என்று இதில் இருக்கிறேன். இன்னொருத்தர் இருக்கிறார், இல்லை ஷாஃபி மதுஹபின் படி அவர் முடிவெடுத்துகிறார், என்ன உது செய்ய தேவையில்லை. இப்போ நான் சொல்லப்போனா நீ வழிகேடு, உள்ள தொழுகையெல்லாம் கூடாது, உள்ள பின்னால் நான் தொழ மாட்டேன் இப்படின்னு சொல்லக்கூடாது. அதுதான் அந்த கருத்து வேற்றுமையை நாம் அணுக வேண்டிய முறை. கருத்து வேற்றுமை போது மாற்று கருத்தாளரை நாம் என்ன செய்ய முடியாது? விமர்சிக்க முடியாதே தவிர எல்லாம் சரி என்று சொல்ல முடியாது, அனைத்தும் சரி என்று சொல்ல முடியாது. இது மிக முக்கியமான ஒரு விடயம். மாற்று கருத்துடைய விடயத்திலே சிலர் என்ன செய்கிறார்கள்? அவர் எடுக்கிற கருத்து மட்டும்தான் சரி. என்ன சிலாக்கள் இப்படி நடக்கிறாங்க, என்ன எல்லா கருத்தும் சரி, விரும்பியதை எடுக்கலாம். அதுக்கு மாற்றம் இன்னொரு கருத்து என்ன? இன்னும் அடுத்த தீவிர போக்கு, நான் எடுக்கிறது மட்டும்தான் சரி, மத்தாக்கள் எல்லாம் பிழை. அதுவும் தவறு. அறிஞர்களுக்கு மத்தியிலே கருத்து வேற்றுமை இருந்தால், உண்மையான கருத்து வேற்றுமை இருந்தால் அதை நாம் மதித்து நடக்க வேண்டும். மாற்று கருத்தாளர்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? மதித்து நடக்க வேண்டும். எப்பொழுது மாற்று கருத்தை நாம் மதிக்க வேண்டும்? எப்பொழுது மதிக்க வேண்டும்? எல்லா கருத்து வேற்றுமைகளையும் மதிச்சு நடக்கணுமா? மதிச்சுனா எல்லாரையும் மதிக்கத்தான் வேணும். மாற்று கருத்தை எப்பொழுதும் நாம் ஏற்றுக்கொள்வோமா? இல்லை சில நேரத்தில் அதை விமர்சனம் செய்வோமா? விமர்சனம் செய்ய வேண்டிய மாற்று கருத்துக்களும் உண்டு. இந்த இஸ்லாமிய நவீனவாதிகளுடைய கருத்து என்னன்னா, எந்த மாற்று கருத்தையுமே விமர்சனம் செய்யக்கூடாது. விளங்குதா? இஸ்லாமிய நவீனவாதிகள். ஆனா இன்னொரு தீவிர போக்கு என்ன? இது எல்லா மாற்று கருத்துமே வழிகேடு. என்ன? ஒரு கூட்டம் எல்லா மாற்று கருத்துக்களுமே வழிகேடு, இன்னொன்று எல்லா மாற்று கருத்துக்களுமே சரி, வேண்டிய கருத்தை சொல்லலாம். இஸ்லாத்துல குர்ஆன் ஹதீஸை வச்சு நீங்க வேண்டிய கருத்தை சொல்லுங்க, அது பிரச்சனை இல்லை அப்படின்னு ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் இல்லை, நான் ஏண்ட இயக்கம் சொல்ற கருத்து தான் சரி, மற்ற கருத்து எல்லாம் வழிகேடு அப்படின்னு ஒரு கூட்டம். ரெண்டுமே பிழை. அப்ப சரியான நிலைப்பாடு என்ன? சரியான நிலைப்பாடு ஒவ்வொரு பிரச்சனையையும் நாம் பிரித்தறிய வேண்டும். என்ன பிரச்சனை இது? வந்து இஜ்திஹாதுக்குட்பட்ட பிரச்சனையா இல்லையா? என்ன ஆய்வுக்குட்பட்ட இஜ்திஹாதுன்னு சொன்னாலும் என்ன, ஆய்வுக்குட்பட்ட விஷயமா அல்லது ஆய்வுக்குட்படாத விஷயமா? அதை எப்படி தீர்மானிக்கிற? அது அறிஞர்கள் தீர்மானிப்பார். எப்படி தீர்மானிக்கிறது? அப்படி என்று சொன்னால் நேரடி ஆதாரம் இல்லாதவைகள் தான் இந்த இஜ்திஹாத், மசாயில் இஜ்திஹாதியான்னு சொல்லுவோம். நாங்கள் என்ன சொல்லுவோம்? மசாயில் இஜ்திஹாதியா என்பதாக சொல்லுவோம். அதாவது ஆதாரங்கள் நேரடியாக இல்லை, அல்லது ஆதாரங்கள் இருக்கின்றன ஒன்றோடு ஒன்று முரண்படுவது போன்று விளங்குகிறது. ஒரு ஆதாரத்தை பார்த்தா ஹலால் மாதிரி விளங்குது, இன்னொரு ஆயத்தை பார்த்தா ஹராம்னு மாதிரி விளங்குது. அப்ப இந்த நேரத்தில் என்ன? இது வந்து மஸ்அலா இஜ்திஹாதியா. மஸ்அலா அறிஞர்களுக்கு மத்தியில் கருத்து வேற்றுமை ஏற்படும். மஸ்அலா இஜ்திஹாதியா என்பதை எங்களுக்கு இலகுவாக புரிய முடியும் என்று வேண்டுமென்றால், அறிஞர்களுக்கு மத்தியில், அதாவது ஆரம்பகால அறிஞர்களுக்கு மத்தியிலே ஒரு விடயத்திலே கருத்து வேற்றுமை ஏற்பட்டால் அந்த பிரச்சனை என்ன? இஜ்திஹாதுக்குட்பட்ட விடயம். அப்படி முன் சென்ற அறிஞர்களுக்கு மத்தியில் கருத்து வேற்றுமை ஒரு விடயத்திலே மாற்று கருத்தை எடுப்பவரை நாம் என்ன சொல்ல முடியாது? வழிகேடர் என்று சொல்ல முடியாது. அந்த கருத்தை நாம் எதிர்க்க முடியாது. எமது கருத்துக்கான நியாயங்களை சொல்லலாம். எமது கருத்துக்கான நியாயங்கள், அடுத்த கருத்து தவறு என்பதற்கான நியாயங்கள், அவைகளை எல்லாம் நமக்கு பிரச்சாரம் செய்யலாம். ஆனால்
அந்த கருத்து வழிகேடானது என்று நம்மால் பிரச்சாரம் செய்ய முடியாது. அதனை யாரும் பின்பற்றக்கூடாது என்று நாம் பிரச்சாரம் செய்யக்கூடாது. அது தவறு. வழங்குதா? அது தவறு. எங்களுக்கு தெரியும், சஹாபாக்களுக்கு மத்தியில் சில பிரச்சனைகள் ஏற்பட்ட பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள்? 2 கருத்துக்களையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அப்படித்தானே? உதாரணமாக என்ன, பனு குறைவாவுக்கு போகும் பொழுது ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், நீங்கள் அசர் தொழுகையை பனு குறைவாவிலே தான் சென்று தொழ வேண்டும். பனு குறைவாவிலே தான் அசர் தொழுகையை நீங்கள் சென்று தொழ வேண்டும். இப்பொழுது செல்லக்கூடிய இடத்திலே வழியிலே அசர் தொழுகை வருகிறது. இப்போ சஹாபாக்கள் மத்தியிலே 2 கருத்துக்கள் உருவாகின்றன. ஒரு சஹாபா கூட்டம் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹ் எங்களுக்கு அங்கே போய் தான் தொலை சொல்லி இருக்கிறார், எனவே நாம் அப்படித்தான் செய்ய வேண்டும். இன்னொரு கூட்டம் என்ன சொன்னார்கள், அது ரசூலுல்லாஹ் சொன்னதனுடைய நோக்கம் அவசரமாக நாங்கள் போக வேண்டுமே தவிர உண்மையில் அங்கே போய் தான் தொழ வேண்டும் என்பதல்ல என்று அவர்கள் சொன்னார்கள். விளங்குதா? அப்போ இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ்விடத்தில் அந்த பிரச்சனை கொண்டு வரப்பட்ட நேரத்தில் அதை ரசூலுல்லாஹ் 2 கருத்தையும் ஏற்றுக்கொண்டார்கள். 2 பேரும் விளங்கியது நியாயமான விளக்கம். எது சரிபில்லை ரசூலுல்லாஹ் சொல்லல, 2மே நியாயமான விளக்கம். ஆனால் சரியான கருத்து என்ன, அதில் பார்க்கும்பொழுது அவசரமாக சொல்ல வேண்டும் என்பதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய நோக்கம் என்பதை நம்மால் புரிய முடியும். அன்பார்ந்த சகோதரர்களே, அப்ப இப்படியான சந்தர்ப்பங்கள் இது. அதே நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் சில சந்தர்ப்பங்களில் சில சஹாபாக்களுடைய முடிவுகளை ரசூலுல்லாஹ் விமர்சனம் செய்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் என்ன செய்திருக்கிறார்கள்? விமர்சனம் செய்திருக்கிறார்கள். ஒரு சஹாபி ஒரு பயணத்தில் இருக்கிறார், அவருக்கு குளிப்பு கடமையாகிறது, குளிக்க வேண்டிய கடமை ஏற்படுகிறது. அப்பொழுது அவர் சொல்கிறார், எனக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது, நான் குளித்தால் எனக்கு ஆபத்தாக அமையும் என்று சொன்னவுடன் அங்கே இருந்து ஒருவர் சொன்னார், இல்லை நீங்கள் குளித்துதான் ஆக வேண்டும், உங்களுக்கு எந்த விதமான சலுகையும் கிடையாது என்று சொன்னவுடன் அவர் குளித்தால் உடனே மரணித்து விட்டார். அப்புறம் ரசூலுல்லாஹ் அந்த மனிதரை கடுமையாக கண்டித்தார்கள். அப்ப எனவே சில சந்தர்ப்பங்கள் ரசூலுல்லாஹ் கண்டிக்கிறார்கள், சில சந்தர்ப்பங்களை கண்டிக்கவில்லை என்பதை நாம் பார்க்கின்றோம். அப்ப எப்பொழுது கண்டிப்பது, எப்பொழுது கண்டிக்க கூடாது என்று கேட்டால், நேரடியான ஆதாரங்களுக்கு மாற்றமாக நடந்தால் அது கண்டிக்கப்பட வேண்டிய குற்றம். அதாவது குறிப்பாக இஜ்மாவான மசலாக்களுக்கு மாற்றமாக, இஜ்மாவான கருத்துக்களுக்கு மாற்றமாக யாராவது கருத்து சொன்னால் அவர் மாற்று கருத்தை மதிக்க வேண்டும் என்று நாம் விட்டு செல்வோம். அவரை மதிப்போம், அழகான முறையில் அந்த மறுப்புகளை நாம் சொல்ல வேண்டும். ஆனால் அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றோ அந்த கருத்தை எதிர்க்கக்கூடாது என்றோ அவர் சொல்லக்கூடாது. எனவே எந்த கருத்தை நாங்கள் விமர்சனம் செய்யலாம்? இஜ்திஹாதுக்கு உட்படாத விஷயங்கள் யாராவது இஜ்திஹாது செய்தால், இஜ்திஹாதுக்கு உட்படாத விடயங்களிலே யாராவது இஜ்திஹாது செய்தால், வட்டி ஹராம் என்று தெளிவாக இருக்கக்கூடிய நேரத்தில் யாராவது இன்று புதிதாக இல்லை இஜ்திஹாத் என்ற பெயரிலே நான் புதிய இஜ்திஹாத் செய்திருக்கிறேன், வட்டி ஹராம் அல்ல, அது அந்த காலத்தில் உள்ள வட்டி தான் ஹராம், இந்த காலத்திலே பேங்குகளில் வழங்கப்படக்கூடிய வட்டிகள் ஹராம் அல்ல என்று சொன்னால் நாம் என்ன செய்வோம்? இது ஒரு மாற்று கருத்து, ஆம் பரவாயில்லை சொல்லிட்டு போங்க என்று சொல்லுவோமா? இல்லை. ஆனால் அந்த ஒட்ட இறைச்சியை சாப்பிட்டால் முடியாதான ஒருத்தர் பேசுறாரு, அவர் முடியாத ஒருத்தர் பேசுறாருன்னா நாங்கள் விட்டுட்டு போவோம், பிரச்சனை இல்லை. முடியும் ஒருத்தர் பேசுனா அதையும் விட்டுட்டு போவோம், எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்? அது நியாயமான கருத்து வேற்றுமை. இப்ப நியாயமான கருத்து வேற்றுமை இருந்தால் அதை நாம் ஏற்றுக்கொள்வோம். எனவே சிலாக்கள் என்ன சலஃபு கொள்கையை பற்றி எப்படி தப்பாக பேசுகிறார் என்றால், அவர்கள் மாற்றுக்கருத்தை அனுசரிக்க தெரியாதவர்கள். அப்படியல்ல. உண்மையிலே சலஃபுகள் ஒவ்வொரு விடயத்தையும் பிரித்து நோக்குகிறார்கள். சில நேரத்தில் விமர்சனம் செய்வார்கள், சில நேரத்தில் விமர்சனம் செய்ய மாட்டார்கள். குர்ஆன் ஹதீஸுக்கு நேரடி முரணாக நீங்கள் ஒரு இஜ்திஹாத் செய்தால் அதனை நாம் மதிக்க முடியாது. ஏன்? நஹியானில் முன்கர், தீமையை தட்டி கேட்பது கடமை என்ற அடிப்படையில் அதனை நாம் எதிர்ப்போம். ஆனால் அழகான முறையில் அதனை நாம் செய்வோம், அழகான முறையில் எதிர்க்க வேண்டும், நாகரிகமான வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்தி எதிர்க்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்து அதில், அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி. ஆனால் நீங்கள் ஒரு கருத்தை சொல்கிறீர்கள், இதற்கு முன்னால் சொன்ன அறிஞர்களுடைய ஒரு கருத்தை நீங்கள் எடுத்து சொன்னால் அதனை நீங்கள் சொல்கிறீர்கள் என்பதற்காக நாங்கள் எதிர்க்க மாட்டோம். இரண்டாவது முன்னால் உள்ள அறிஞர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்ற காரணத்தினால் அவர்கள் ஆதாரத்தின் அடிப்படையில் சொல்லியிருந்தால் அதனை நாம் ஏற்றுக்கொள்வோம். இல்லாவிட்டால் சில முன் சென்ற அறிஞர்கள் சொன்ன கருத்துக்களும் ஆதாரங்களுக்கு மாற்றமாக இருந்தால் அதனையும் நாங்கள் தவறு என்று தான் சொல்வோம். உதாரணமாக என்ன, நிக்காஹ் செய்வதற்கு வழி இல்லாமல் நிக்காஹ் செய்யலாம் என்று ஹனஃபி மதுஹபிலே அனுமதி இருக்கிறது. அது ஒரு நிபந்தனை அல்ல, அவர்கள் அப்படித்தான் திருமணம் செய்ய வேண்டும் என்று சொல்லவில்லை, இருந்தாலும் அதற்கு அனுமதி இருக்கிறது, அது பிரச்சனை இல்லை என்று இருக்கிறது. ஆனால் அந்த கருத்து தவறானது, தெளிவான ஹதீஸுக்கு மாற்றமாக லா நிக்காஹ இல்லா பி வலியின், நாளிக்காக இல்லா பி வலியின் என்ற ஹதீஸுக்கு மாற்றமான ஒரு கருத்து. எனவே அந்த கருத்து தவறானது என்று நாம் சொல்லுவோம். அந்த அறிஞர் சொல்லி இருக்கிறாரே, அப்ப அவருக்குரிய தீர்ப்பு என்ன, அவர் வழிகேடரா என்றால் இல்லை, அவர் தெரியாமல் தவறு செய்திருக்கிறார். அவர்
தெரியாமல் தவறு செய்திருக்கிறார்கள். அதனால் தான் அறிஞர்கள் ஒரு ஜல்லாத்துல் உலமா லா துத்தப, அறிஞர்கள் விட்ட தவறுகள், சருகுதல்கள், அறிஞர்களின் சருகல்கள் என்று ஒரு தலைப்பு இருக்கு. அப்போ அது முன் சென்ற ஒரு அறிஞர் என்பதற்காக வேண்டி அவருடைய எல்லா கருத்தையும் நாங்கள் எடுக்க முடியாது. அவர் சில வேளை தவறு விடுவார் மனிதன் அடிப்படையில். அதை அறிஞர்கள் பட்டியல்படுத்துகிறார். இந்த விடயங்களில் அறிஞர்கள் தவறு விட்டிருக்கிறார், எனவே நாம் அதனை அவர்களை பின்பற்றக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்போ எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, எனவே இந்த கருத்து வேற்றுமையை வைத்து நாம் எப்படி அணுக வேண்டும்? கருத்து வேற்றுமையை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக அணுகிக் கொண்டிருக்க. சிலர் எல்லா கருத்து வேற்றுமைகளையும் எதிர்ப்பார்கள், இன்னும் சிலர் எல்லா கருத்து வேற்றுமைகளையும் ஏற்றுக்கொள்வார்கள். இந்த ரெண்டும் தவறானது. எது சரியானது? இஜ்திஹாதுக்குட்பட்ட, விளங்குதா, இஜ்திஹாதுக்குட்பட்ட விடயங்களிலே கருத்து வேற்றுமை வந்தால் அதனை நாம் ஏற்றுக்கொள்வோம். இஜ்திஹாதுக்கு உட்படாத கருத்து, அப்ப இஜ்திஹாதுக்கு உட்பட்டதா இல்லையா என்று யார் தீர்மானிப்பார்கள்? அறிஞர்கள். அறிஞர்கள் தீர்மானிப்பார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப எனவே நான் முக்கியமாக அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விடயம்தான், நமது சலஃப் கொள்கையில் உள்ள அறிஞர்கள் அவசரமாக என்ன செய்ய வேண்டும்? ஒரு கூட்டத்தை கூட்டி ஒன்று கூடலை ஏற்பாடு செய்ய வேண்டும். என்னென்ன மசலாக்களை நாம் இஜ்திஹாதுக்குட்பட்ட மசலாக்களாக நோக்க வேண்டும், என்னென்ன விஷயங்களை நாம் இஜ்திஹாதுக்குட்படாத மசலாக்களாக நோக்க வேண்டும் என்று நாம் முடிவு செய்ய வேண்டும். விளங்குதா? அப்படி முடிவு செய்யாவிட்டால் என்ன செய்ய, இஜ்திஹாதுக்கு உட்பட்ட மசாலாலே 2 பேர் அடிச்சுக்குவாங்க. விளங்கிச்சா? இஜ்திஹாதுக்கு உட்பட்ட விஷயங்கள்ல 2 பேர் அடிச்சுக்குவாங்க, சமூகம் பிரியும். தேவையில்லாத ஒரு வேலை. இஜ்திஹாதுக்கு உட்பட்ட விஷயம்னா 2 பேரும் 2 கருத்தில் இருந்துட்டு போங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. விளங்கிச்சா? இஜ்திஹாதுக்கு உட்படாத மசாலாக்கள் அதில் தான் நாம் என்ன செய்வோம்? அதனை நாம் எதிர்த்து பிரச்சாரம் செய்வோம் என்பதை நாம் அப்பொழுதுதான் மக்களுக்கு மத்தியிலே முன்வைக்க முடியும். இல்லாவிட்டால் மக்கள் குழம்பி போவார்கள். மக்கள் ஒரு மூளை வந்து சொல்றாரு இப்படி கூடுன்றாரு, இன்னொரு மூளை வந்து சொல்றாரு இல்லை கூடாதுன்றாரு. பெரிய பிரச்சனை ஆகிக்கணும் மக்களுக்கு மத்தியில் குழப்பம். அதனால்தான் ஏற்படுகிறது. அறிஞர்களுக்கு மத்தியிலே பிரிவினைகள் அதன் மூலமாகத்தான் உண்டாகின்றன. பிரிவினைகள் அதன் மூலமாகத்தான் உண்டாகின்றன. எனவே மாற்று கருத்தை சலஃபுகள் மதிக்க தெரியாதவர்கள் என்பது மிக தவறானது. ஆனால் சலஃபுகள் மாற்று கருத்தை பலவிதமாக பிரித்து நோக்குகிறார்கள். நேரடியான குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமான மாற்று கருத்தை யாராவது சொன்னால் அதனை எதிர்ப்பார்கள். அப்படி இல்லாத பட்சத்திலே உண்மையில் ஆய்வுக்கு உட்பட்ட விஷயமாக இருந்தால் அதனை மதித்து நடப்பார்கள், அதனை எதிர்க்க மாட்டார்கள், அதனை எதிர்க்க மாட்டார்கள் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும்.